ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं जयदारणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यर्देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाचार्य गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण महामंत्र की जय। श्रील प्रभुपाद जयता गौर प्रेमानंदे हरि हरि बोल। प्रभुपाद लीलामृतम பார்க்கலாம்। हरे कृष्ण माताजी। हरे कृष्ण प्रभु। So हरे कृष्ण प्रभु जी। हरे कृष्ण। நம்ம இதில் விட்டோம் பார்ப்போம்। இதுதான் 13 கரெக்டாக 40 மினிட்ஸ்னா। हरे कृष्ण प्रभु। ओके ये இந்த விவேகானந்தன் புக் எது படி। हरे कृष्ण हरे कृष्ण पता हरे कृष्ण। ஸோ ஏன் விவேகானந்தர் புக்கை படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லையா? அது சொல்கிறேன், நான் ஃபிலாசபி படிக்கல, பிரதீப் நான் சொல்கிறார் எப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் யூரோப்புக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. ஓகே, ஏன்னா பிரபாருக்கு விசா வந்து யூஎஸில் முடிஞ்சு போச்சு, இப்போ திருப்பி எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, திருப்பி கண்டினியூ பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் மாண்ட்ரியல் வந்திருக்காரு. அதனால் பிரபா என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா யூஎஸ் பதிலாக யூரோப் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இந்த டயத்தில் தான் யூரோப்பு, ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கா இந்த இடத்துல எல்லாத்தையும் டெம்பிள் கிரியேட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் திருப்பி யூஎஸ் சிட்டிசன் கிடச்சி இது வந்துடும், யூஎஸ் வந்துடும், திருப்பி யூஎஸ் போவார். ஸோ இந்த ஒரு 2-3 வருஷத்தில் நிறைய கோயில் வந்து உலகம் ஃபுல்லாக நிறுவ ஆரம்பிச்சுப்பார். பிரபாதனுடைய அந்த பிரபா சொல்லுவார், இந்த மாதிரி கிருஷ்ணாவுடைய பிளான் படி நம்ம போயிட்டோன்ட்டு. சில சமயம் அவர் யூஎஸில் கொஞ்சம் பிரச்சனை வந்தோடனே அவர் இந்தியா வருவார். யூஎஸில் பிரச்சனைனா நம்மளுடைய ஹரே கிருஷ்ணா நம்மளுடைய பக்தர்கள் பிரபாவுடைய சிஷியல் இருக்காங்களா, அவங்க கொஞ்சம் பேர் கொஞ்சம் தவறாக தவறுனா என்ன ஃபிலாசபியில் தவறாக பண்ணுவாங்க. பிரபாதர் வந்து அப்புறம் இந்தியா வருவார். ஓகே, ஸோ இது மாதிரி நடக்கும். ஸோ அவருடைய அந்த இது வந்து ஹரே கிருஷ்ணா அவருடைய அந்த பிளானை வந்து கிருஷ்ணா தான் டிசைட் பண்ணுறாரு. ஸோ அதான் அந்த இட்டனரி இந்த விவேகானந்தர் வந்து ஒரு பெரிய வெல்தி பர்சனை பிடிச்சிட்டு எப்படி யூரோப் ஃபுல்லாக சுற்றுவார், திருப்பி யூஎஸ் வந்துடுவார். இந்த மாதிரி நம்மளும் பண்ணலான்னு சொல்லி கேட்பார். அந்த வெல்தி பர்சன் எங்கே இருக்கான்னு சொல்லி பிரபாத் கேட்பார். இதெல்லாம் ஓப்பன் கொஸ்டினில் இருக்கும். ஆனால் பிரபா என்ன பண்ணார், இப்போ நம்ம கிரகஸ்தம் அனுப்பலாம்னு முடிவு பண்ணிடுறார். ஓகே, அதுக்கு தான் அவர் யாருக்கு விடுவார், முகுந்தா பிரபு, ஜானகி மாதாஜி, ஷியாம சுந்தர் பிரபு, மாலதி மாதாஜி, குருதாஸ் பிரபு, யமுனா மாதாஜி, இப்படி தான் அவங்க எல்லாத்தையும் சென்டர் தொடங்கியிருக்காங்க. அந்த கேபிள் ஒர்க்கா இல்லையா? கேபிள் தான் மாற்றணும், வேறு கேபிள் போட்டுப்பார் ஒரு இருப்பார். அந்த கேபிள் சார்ஜிங் கேபிள் வேறு கேபிள் தான் போட்டுப்பார். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம கிரகஸ்தம் அனுப்பலாம்னு சொல்லி பிரபா பிளான் பண்ணுறார். ஓகே, அவங்க வர சொல்கிறார், நீங்கள் மாண்ட்ரியல் வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிப்பீஸ் தான். அங்கே எங்கே ரோட்டில் இருந்தாங்க, அவங்களெல்லாம் அப்படி இது பண்ணி அவங்கள பெரிய ஆளாக்கிட்டார் பிரபாதர். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஹிப்பீஸ் தான் அவங்கெல்லாம். ஸோ அங்கே சான் பிரான்சிஸ்கோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவோட்டிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ரத யாத்திரையை பெரிய அளவில் பண்ண ஆரம்பிச்சாங்க. 1967 ரத யாத்திரை போயிட்டு இருக்கு சான் பிரான்சிஸ்கோவில். ஃபஸ்ட்டு ரத யாத்திரா, இஸ்கானுடைய ஃபஸ்ட்டு ரத யாத்திரா யூஎஸில் சான் பிரான்சிஸ்கோன்ற இடத்துல நடக்குது. ஓகே, இன்னும் கண்டினியூ ஆகுது. அவங்க அவ்வளோ பிரமாதமாக பண்ணி அந்த சான் பிரான்சிஸ்கோ இடத்துல ஃபுல்லாக லீவ் விட்டுருவாங்க. ஓகே, எல்லாருக்கும் லீவு அன்றைக்கி இந்த ரத யாத்திரைக்காக. ஸோ எல்லாம் வந்துட்டாங்க.
இந்த மாதாஜிஸ்லாம் சில பேர் என்ன பண்ணுறாங்க, அழுதான். ஓகே, பிரபுபாதை பார்த்தோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு பிரபுபாதை பார்த்து. அதனால் பிரபுபாதை சொல்ல அதெல்லாம் அழலாம் வேணான்னு சொல்கிறார். இப்போ வந்து மாலதி மாதாஜி ஷியாமசுந்தர பிரபுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, சரஸ்வதி மாதாஜி. சின்ன குழந்தை, பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. நம்ம அடிக்கடி இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இல்லை ஃபோட்டோலாம் போட்டு பார்க்கலாம். பிரபுபாதோட அந்த கை கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இந்த குழந்தைய தான் நான் இந்த கனவுல நினச்சேன், சேம் குழந்தை வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு பிரபுபாதர். ஓகே, குழந்தைய கையில் எடுத்து தூக்கி கொஞ்சிறார். ஸோ கொஞ்சிட்டு சொல்கிறார், என்னை பார்த்து சன்னியாசி, என்ன சன்னியாசி எல்லோரும் என்ன சொல்லுவாங்க. ஏன்னா சன்னியாசிஸ் வந்து இந்த மாதிரி அலோடு கிடையாது. ஆனால் வைஷ்ணவ சன்னியாசி சில மாதிரிலாம் பண்ணியிருக்காரு, கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு பிரபுபாதர். குழந்தைய எடுத்து கொஞ்சிறாரு. என்னை பார்த்து என்ன சன்னியாசி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பிரபுபாதர். ஸோ அவர் சொல்கிறார், பிரபுபாதர் சொல்கிறார், நீங்கள் இந்த 3 பேர் என்ன பண்ணுறீங்கன்னா 3 கப்பல் 6 பேர் மொத்தம் இல்லையா, என் கூட ஸ்டே பண்ணிக்கோங்க, ஒரு 2 வாரம் என் கூட ஸ்டே பண்ணுங்கன்றார். ஓகே, ஸோ தட் நான் உங்களை என்ன ட்ரெயின் பண்ணுவேன்னா அந்த கீர்த்தன் எப்படி பண்ணுறதுங்கிறத ட்ரெயின் பண்ணுறேன்றார் 2 வீக்ஸ். ஸோ கீர்த்தன் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் மியூசிஷியன்ஸ் நிறையா மியூசிக் தெரிஞ்சால் கீர்த்தன் பண்ண முடியாது. கீர்த்தன் வந்து தூய பக்தர்கள்லாம் கீர்த்தன் பண்ண முடியும். அதனால ஒரு ஸ்டாண்டர்ட் டியூன் எடுத்துகிட்டு நல்லா பாட படிச்சுட்டா போதும். நீங்கள் பாடுற அந்த கிருஷ்ண உணர்வை வந்து லண்டனில் இருக்க மக்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். ஓகே, ஸோ அதனால் அந்த பக்தர்கள் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஆசி மெதுவும் பிஞ்சினாலும் ரொம்ப கஷ்டம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ லண்டனில் இருக்கிற அந்த பக்தர்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி பிரபுபாதர் வந்து கீர்த்தன் சொல்லி தராரு. ஓகே, ஸோ யமுனா மாதாஜி ரொம்ப நல்லா பாடுறாங்க. பிரபுபாதர் பிடிச்சிருக்கு யமுனா மாதாஜி பாடுறது. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரெயின் ஆகிறாங்க எல்லாம். ஓகே, முகுந்தா பிரபு வந்து எக்ஸ்பர்ட், ஆல்ரெடி மியூசிஷியன், நல்லா அவருக்கு மியூசிக் தான் தெரியும். அதனால் இந்த மான்ட்ரியல் பார்த்தீங்களா, மான்ட்ரியல் டெம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அங்கே மியூசிக்லாம் கற்றுக்க வசதியாக இருந்தது. பிரபுபாதர் சொல்கிறார், நீங்கள் இப்போ லண்டன் போனீங்கன்னா அங்கே வந்து மிருதங்கம் பிளேயர் பண்ணுறதுக்கு 2 பேர் வேணும். ஒருத்தர் ஹார்மோனியம் ப்ளே பண்ணணும், ஒருத்தர் தம்புரா ப்ளே பண்ணணும், 6 பேர் கத்தால் அடிக்கணும். இப்படி தான் நீங்கள் கீர்த்தன் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறார். 4 பேர் இருக்கணுன்றார். எப்படி ஒரு 12 பேர் இருப்பாங்க இல்லையா. லண்டன் பத்திரம் கிடையாது, யூரோப் கான்டினென்ட் ஃபுல்லாக அனுப்பணும், ஏசியாவுக்கு அனுப்பணும்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாருமே கீர்த்தனில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து அறிவுறுத்துறாரு. ஸோ குருதாஸ் பிரபு கேட்குறாரு, இந்த மாதிரி நாடகம்லாம் நடிக்கலாமா தெருவில் நின்று அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓ எஸ், பண்ணலாமே. நீங்கள் இந்த மாதிரி நரசிம்மர் காஸ்டியூம் போட்டு, ஒருத்தர் வந்து சைத்தன்ய மகாபிரபு மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம், ஒருத்தர் நித்யானந்த பிரபு ட்ரெஸ் பண்ணலாம், ஒருத்தர் நரசிம்மர் பிரகலாத் மகாராஜ் அந்த இது பண்ணலாம், கதாதர் அத்வைதா இந்த மாதிரி நீங்கள் பண்ணி காட்டலான்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ பிரபுபாதர் ரொம்ப பரவசமாயிடுச்சு. லண்டனில் போய் இந்த 4 பேரும் கீர்த்தன் பண்ண போகிறாங்க. ஏன்னா இதுவரை லண்டனில் கிருஷ்ண உணர்வே கிடையாது. முந்தி பார்த்தீங்கன்னா பிரபுபாதர் குரு மகாராஜ் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஷா மகாராஜ் பிரபுபாதர் வந்து சன்னியாசி டிசைபிள்ஸ் பிரம்மச்சாரிஸ்லாம் அனுப்பிச்சாருங்க. ஆனால் அவங்களால எதுவுமே பெருசாக சாதிக்க முடியல. அங்கே இருக்க மிகப்பெரிய செல்வந்தர்கள்ட்டையும் விதவைகள்கிட்டையும் பேசிட்டு அப்படி ஒரு அஃபிஷியலாக வந்துடுறாங்க. அதனால் எதுவுமே நடக்கலை. இப்போ என்ன பண்ணுறார் பிரபுபாதர், சன்னியாசி அனுப்பலை, இப்போ வந்து கிரகஸ்தாவை அனுப்புகிறார். ஸோ 3 பேர் 3 கப்பல் 3 கல்யாணம் பண்ணவங்களை அனுப்புகிறார். ஃபேமிலியாக போகிறாங்க எல்லாம். ஸோ இந்த மாதிரி டெய்லி கீர்த்தன் ரிஹர்சல் வைக்கிறார். எப்படி பாடணும், ஹரே கிருஷ்ணா எப்படி பண்ணணும், ஸ்லோ ஃபாஸ்ட்டு, அப்படி எப்படி கிராஜுவலாக டெம்போ இன்க்ரீஸ் பண்ணுறது இதெல்லாம் சொல்லித்தரார் பிரபுபாதர். ஓகே, ட்ரைனிங் பண்ணுறார். அவங்க திருப்பி தப்பானா திருப்பி இன்டர் பண்ணி இது மாதிரி பாடு அப்படின்னு பிரபுபாதர் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுறார். ஸோ யமுனா மாதாஜி நல்லா பாடுறாங்க. பிரபுபாதர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனித்து அவங்களுடைய சான்ஸ்கிரிட்லாம் இது பண்ணுறார், கரெக்ட் பண்ணுறார், சான்ஸ்கிரிட் ப்ரொனன்சியேஷன். இப்படி அவர் ட்ரெயின் பண்ணதுனால தான் யமுனா மாதாஜி வந்து இந்த கோவிந்த மாதிரி புருஷம் பாடி இப்போ ரெக்கார்டு நம்ம டெய்லி மார்னிங் கேட்குறோம். ஓகே, ஸோ இந்த 6 பேர் என்ன பண்ணுறாங்க, மான்ட்ரியல் வந்துட்டு கொஞ்ச நாள் என்ன பண்ணுறாங்க இருக்கும்போது, அப்போ அந்த டைத்தில் வந்து ஜென்மாஷ்டமி ஃபெஸ்டிவல் வந்தது. அடுத்த நாள் வந்து வியாச பூஜா. எப்பவுமே ஜென்மாஷ்டமி முடிஞ்ச உடனே பிரபுபாதருடைய வியாச பூஜை. ஓகே, எல்லா சிட்டிலேருந்து வராங்க டிவோட்டிஸ் பிரபுபாதர் பார்க்கறதுக்கு. மான்ட்ரியலுக்கு வராங்க, நல்லா குக்கிங் பண்ணுறாங்க, கீர்த்தன் பண்ணுறாங்க, இது மாதிரி. ஓகே, ஃபெஸ்டிவல் இல்லையா. ஜென்மாஷ்டமினா கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, கிருஷ்ணனுடைய பிறந்தநாள். அதுக்கு அடுத்த நாள் என்னது பிரபுபாதருடைய பிறந்தநாள்.
அதனால் ரெண்டுமே பெரிய ஃபெஸ்டிவல். ஆல் டே ஃபுல்லாக கீர்த்தன் இருக்கும் ஜென்மாஷ்டமி அன்னைக்கு. மிட் நைட் தான் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சோண்டு நம்ம ஏகாதசி பிரசாதம் எடுத்துக்கணும். அதுக்கடுத்த நாள் காலையில் சாப்பிடக்கூடாது. அப்புறம் திருப்பி மதியம் வந்து என்ன பண்ணுறோம், பிரேக் பண்ணுறோம். அப்போ 1.5 நாள் ஃபாஸ்டிங். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணால் கோபால் கண்ணா இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறார், நிறைய இந்தியன்ஸ்க்கு இன்வைட் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியன்ஸ் வந்திருக்காங்க. ஜெயன்னு இருக்கு. ஓகே. கோவில் ஆமாம் தான் வீட்டில் போட்டுக்கோங்க. ஓகே. நிறைய கெஸ்ட்டு டிவோட்டிஸ்லாம் வந்துடுறாங்க. ஸோ பிரபாதருக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கேதரிங் பெருசாக கேதர் ஆனது மண்டியல் டெம்பிள் தான். மிட் நைட் முடிஞ்சிருச்சு. பிரபாத் வெளியே இப்போ கிளம்புறாரு. இப்போ ஹம்சதூதா பிரபு வந்து குக் பண்ணிகிட்ருக்கார். பிரபாத் சொல்ல ஹம்சதூதா பிரபுட்ட, நீங்கள் ஸ்வீட் பால்ஸ் பண்ணீங்களா, அது ரொம்ப நல்லா இருந்ததுன்றார். தேங்க்யூ பிரபாத் சொல்கிறார். நான் பண்ணது உன்னோட தான் நல்லா இருந்தது சொல்கிறார். பிரபா தான் சொல்லிவிடுறாரு நல்லா எப்படி ஸ்வீட் பால்ஸ் பண்ணுறதுன்னு. ஓகே. அடுத்த நாள் வந்து பிரபாவோடைய அப்பியரன்ஸ் டே. டிவோட்டிஸ் எல்லாம் கூடியிருக்காங்க. அன்றைக்கி மதியம் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் ஃபீஸ்டிங், நிறையா பிரசாதம் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணலாம், எல்லோரும் டிவோட்டிஸ் சாப்பிட்லாம். அப்போ ஒரு டிசைபிள்லே வந்து ஒரு புதுசாக வந்திருப்பார்ல, அவனை கூப்பிட்டு நீங்கள் பேசுகின்றார். அந்த பையனுக்கு என்ன பேசுனே தெரில, கிருஷ்ணா கான்சியஸ்னே தெரியாது. அப்புறம் இப்போ 2-3 நாள் அவர் வந்து இன்னும் சாண்டிங்லாம் நான் ஒழுங்காக பண்ணல. சொல்கிறாரு, நான் வந்து கிருஷ்ணோட எனக்கு என்னென்னா, நான் டெய்லி சப்பாத்தி போடுறேன். சப்பாத்தியை நான் இப்படி ரோல் பண்ணி வைக்கிறேன் கிச்சனில். நான் அப்போ பிறப்ப லெக்சர் கேட்டுக்கிட்டே சப்பாத்தியை ரோல் பண்ணுவேன். ஓகே. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப திருப்தியாக இருக்குது. நான் இப்படி எட்டர்னலாக என்ன பண்ண நினைக்கிறேன், சப்பாத்தியை ரோல் பண்ணிக்கிட்டே பிறப்பா லெக்சர் கேட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் கிருஷ்ணோட ரோல். ஓகே. பிரபாதர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, பரவாயில்ல, தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறார் பிரபாதர். ஓகே. அதுக்கு பிரபாதர் பேசுகிறாரு, எப்படி வந்து ஒரு ஆன்மீக குரு வந்து ஆன்மீக புரோக்கர்னா தரகர், அப்படி கடவுளுக்கும் நமக்கும் ஆன்மீக குரு நடுவில் இருக்கிறார். ஓகே. ஸோ அதனால் எப்பயுமே புரோக்கர் வந்து என்ன பண்ணுவார், அந்த உரிய அந்த சொசைட்டிக்கு சார்பாக நடப்பார் இல்லையா. அதே மாதிரி ஆன்மீக குரு வந்து கடவுளுடைய சார்பாக நடக்கிறார். ஓகே. இதுதான் புரோக்கர்ன்றவரை. அதனால் கிருஷ்ணரை வந்து அப்ரோச் பண்ணுறது டைரெக்டாக அப்ரோச் பண்ண முடியாது, ஒரு ஆன்மீக குரு மூலமாக அப்ரோச் பண்ணுறோம். ஸோ இப்போ லண்டனில் நல்லா மீன்ஸ் இந்த லண்டன் பார்ட்டி 3 கப்பல் இருக்காங்கல்ல, அவங்க நல்லா ட்ரெயின் பண்ணியாச்சு, ரெடி ஆகிட்டாங்க லண்டன் போகிறதுக்கு. ஓகே. ஸோ நீங்கள் வந்து போல்டாக போய் ப்ரீச் பண்ணணும், நல்லா ஹரே கிருஷ்ணன் சேட் பண்ணணும், எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ மூந்த பிரபு கேட்குறாரு, ஏதாவது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு மூந்த பிரபு கேட்குறாரு பிரபாதிட்ட, நான் கிளம்புனாலும் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்புங்களான்னு சொல்லி கேட்குறாரு. பிரபா வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறார். எதுவும் சார்லி சாப்ளின் மூவி. பிரபா சார்லி சாப்ளின் மூவி பார்ப்பார். ஓகே. அப்போ பார்ப்பார். அவர் பார்க்குறான்னு சொல்லி நம்மளும் பார்க்கக்கூடாது. சார்லி சாப்ளின் மூவி பார்த்து அவர் சொல்கிறார், அதில் ஒரு கதை வரும். அதில் என்னென்னா 2 பேர் ஆடுவாங்க, கப்பலாக ஆடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, ஸ்டேஜில் ஆடுவாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஒரு குசும்பக்காரங்க இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆடிட்டு வந்து உட்காருவாங்க இல்லையா, அந்த உட்கார்ற இடத்துல கொஞ்சம் பசையை போட்டு ஒட்டிடுவாங்க, நல்லா உட்கார்ந்தா எந்திரிக்காம அந்த மாதிரி. ஓகே. இவங்களுக்கு தெரியாது பசை போட்டது. அவங்க வந்து உட்காருவாங்க, அந்த கப்பலில் வந்து உட்காருவாங்க. அப்போ என்ன ஆயிடுனா, அவருடைய அந்த கோட் போட்டிருக்காரு இல்லையா, அந்த பேண்ட் ஷூட்லாம் போட்டிருக்காரு, அதில் வந்து எந்திரிக்கும் போது அது கிழிஞ்சிடும். இப்போ இவங்ககிட்ட ஆடணும்ல, இவங்க போய் ஆடுவாங்க, அதை கவனிக்க மாட்டாங்க, எல்லாம் இவங்களே ஊற்று பார்ப்பாங்க. என்னடா நம்மளே ஊற்று பார்க்குறாங்கன்னு சொல்லி ரெஸ்ட் ரூம் போயிட்டு என்னன்னு பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா இது வந்து இப்படி கிழிஞ்சிருக்கும் லேசாக. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரும் நல்லா கிழிச்சிடுவாங்க, அங்கங்கே நல்லா கிழிச்சு விட்டு திருப்பி வந்து ஆடுவாங்க. உடனே இவங்க ஆடுறத பார்த்துட்டு எல்லாம் இவங்களே பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இதுதான் ஃபேஷன் சொல்லிட்டு ஆடுறாங்கல்ல, ஒருத்தர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு எல்லோரும் கிழிச்சுப்பாங்க. ஓகே. இது கேட்டுட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க டிசேபிள்ஸ்லாம், இந்த கதையை கேட்டுட்டு அவங்களாம் புரிஞ்சிச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேட் பண்ணுறது தான் உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். நீங்கள் இது மாதிரி ரோட்டில் ஆடி பாடி நீங்கள் பண்ணிடுங்க, உங்களை பார்த்து நிறைய பேர் வருவாங்கன்னு ப்ரோபாசிட்டிவ் மீனிங். ஓகே.
அதான் சொல்லுவார். ஓகே, ஸோ அவங்க எல்லாரும் புரிஞ்சிடும். எல்லாம் சிரித்தாலுமே இந்த அர்த்தம் டீப்பான மீனிங் புரிஞ்சிடும். ஓகே, அப்போ வந்து மாலதி மாதாஜி சொல்லுவாங்க, உங்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க மாலதி மாதாஜி. ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பாதங்களை தொட்டு வணங்குவாங்க 6 பேரும். ஓகே, சன்னியாசி ஃபீட் தொடக்கூடாது, இருந்தாலும் தொட்டு இது பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் அலோ பண்ணுவார். ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரீச்சிங் பண்ணுறது கஷ்டம்தான். ஏன்னா இங்கிலாண்டில் ப்ரீச்சிங்னா கிருஷ்ண கவர்மெண்ட் என்னன்னு தெரியாது, ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நீங்கள் போல்டாக என்தூசியாஸ்டிக்காக ஆர்வமாக ப்ரீச் பண்ணிங்கன்னா, தூய்மையாக பண்ணிங்கன்னா எல்லோரும் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அவருக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும். ஒருத்தர் கிழிச்சிட்டு ஆடினார்ல, அது கஷ்டமாக. ஆனால் எல்லாரும் அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்புறம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா அதே தான் லண்டனில் அவங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல, யூரோப்லேயும் நிறைய இடத்துல ப்ரீச்சிங், லண்டன்லேயும் நிறைய பெரிய பெரிய டெம்பிள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி பிரபாத் சொல்லலாம். ஸோ இப்போ செப்டம்பர் 21, 1968, 21, 1968. இப்போ பிரபா வந்து சியாட்டில் போகிறார். இங்கே வந்து உபேந்திர பிரபுவும் கர்கமுனி பிரபுவும் ஒரு இஸ்கான் சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க சியாட்டிலில், யூஎஸ் தானே சியாட்டில். அது பார்க்கலாம் தனி வீக்கெண்ட் இருக்கு. யூஎஸ் தான் போய் சியாட்டில். ஏன்னா யூஎஸ் போக முடியாது இப்போ. ஆமாம், யூஎஸ் தான் போகணும். யூஎஸ் தான் கரெக்ட். யாரு சியாட்டில், SEATTLE கரெக்டாக, யூஎஸ் தானே. ஓகே, இப்போ உபேந்திரபுரம் கர்கமணிபுரமும் ஒரு இஸ்கான் சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க, கூப்பிட்டுருக்காங்க. இதான் அவருடைய செயலே, பிரபா செயலே. ஒரு சிட்டிக்கு போவார், அங்கே ஸ்டே பண்ணுவார், கொஞ்சம் பேரை ட்ரெயின் பண்ணுவார், அப்புறம் அவங்க அங்கேயா போய் சென்டர் ஆரம்பிப்பாங்க. இப்படியே வரும். அது பக்கத்தில் இருக்குண்ணா. ஸோ இப்படியே எல்லாத்தையும் சென்டர் ஆரம்பிப்பாங்க. பிரபா போய் திருப்பி என்ன பண்ணுவாங்க, எங்கே சென்டர் ஆரம்பிச்சாலும் போயிட்டு திருப்பி ட்ரெயின் பண்ணுவார். இதே அதனால தான் உலகத்தை வந்து 14 முறை சுற்றி வந்தார் பிரபாத். அவர் ஏன் அந்த ஆங்ஸைட்டி அவருக்குன்னா, என்னுடைய டிசைப்பிள் வந்து விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி பிரபாத் நினைக்கிறார். அதனால என்ன பண்ணுறாரு, உலகத்தை 14 முறை சுற்றி வர்றார். எல்லா இடமும், எல்லா சென்டர், மேக்ஸிமம் எல்லா சென்டரும் போயிடுவார். ஸோ அதனால் பிரபாத் வந்து சைத்தன்ய மகாபிரபு ப்ரெடிக்ட் பண்ணதை ட்ரூ ஆக்குறார். பிருத்திவே ஆச்சே எத நகராதி கிராமா சர்வத்திர பிரச்சார ஹொய்பே மோர நாமா. உலகம் எங்கும் உள்ள கிராம நகரங்களில் வந்து இது பரவும் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறார். சார்ஜ் ஆனால் தான் ஏறும், சார்ஜ் ஆகலையா கேட்போம். ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரீட் சாண்டிங் பண்ணலான்னு சொல்லி, பேக் டு கார்டன் மேக்ஸிமம் ஸ்ட்ரீட் சாண்டிங் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா சியாட்டில் பார்த்தீங்கன்னா போயிங் ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சர், இந்த போயிங் விமானம் இருக்குல்ல, அது இங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு 6 லட்சம் பேர் இருப்பாங்க. ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, நிறைய நல்ல காலேஜெல்லாம் அங்கே இருக்குது. ஓகே, ஸோ என்ன பண்ணுறாங்க, பக்தர்கள்லாம் இந்த சியாட்டில் வந்து ஒரு சின்ன டெம்பிள் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரீட் சாண்டிங் பண்ணுறாங்க. தெருவில் வந்து நடனம் ஆடுறது, ஆடி பாடி. ஸோ கர்கமுனிக்கு வந்து ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் பிரபாத் கிடைச்சிடணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட், ஏன்னா பிரபாத் ஸ்டே பண்ணணும்ல, அது வரையும் ஒரு ஹோட்டலில் போட்டிருக்காங்க அவரை. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கிது, அஃபோர்டபுளாக இருந்தது, அது வருது. அந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா காற்றே உள்ளே வரமாட்டேங்குது. ஓகே, ஸ்மால் ரூம். அப்போ அது வந்து அந்த மாதிரி இருக்குது. ஓகே, அப்போ பிரபா என்ன சொல்கிறாரு, அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து என்ன பண்ணுறாரு, அப்புறம் பாடட்டுமான்னு கேட்குறாரு. பாடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் அவர் இந்த பாட்டு பாடுறாரு. கௌரங்க போலி தே ஹபே புலக ஷரீரா ஹரி ஹரி போலி தேனாயனே பாபெனீரா. இந்த பாட்டு கேட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கு. என் வந்து கௌரங்க மகாபிரபுவத்தையே பாடல். அந்த மாதிரி என்னுடைய உடல் எப்போ மெய்சில் இருக்கும், இந்த மாதிரி நான் கௌரங்காவத்தி பாடும்போது என்னுடைய நான் எப்படி எப்போ தழுத்தலுக்கும் இப்படிங்கிறது தான் அந்த பாடலின் அர்த்தம். இந்த மாதிரி நான் எப்போ வந்து கோஸ்வாமியோடைய அடிச்சோடில் பின்பற்றுவேன், விருந்தாவனுடைய மகிமை எனக்கு எப்போ தெரியும், இந்த மாதிரி அவர் இயக்கத்தில் பாடுவார், இதை வந்து பாடுவார். ஓகே,
அவருடைய எக்ஸ்பிரஷன்லாம் பார்த்தீங்கன்னா அழுகிற மாதிரியே இருக்கும். பிரபார் எக்ஸ்பிரஷன் எல்லாம் அப்படி டிவோட்டிஸ்லாம் பார்ப்பாங்க. ஸோ எப்போ வந்து நம்மளுடைய மனது முழுமையாக தூய்மையாகுதோ, பௌதிக பதட்டங்கள்லேருந்து முழுமையாக விடுதலை அடையுதோ, பௌதிக ஆசையிலேருந்து விடுதலை அடையுதோ, அப்போ தான் எனக்கு பிருந்தாவன் புரிய வரும், ராதாகிருஷ்ணனுடைய அன்பு எனக்கு புரிய வரும், அப்போ என்னுடைய வாழ்க்கை வந்து சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் அர்த்தம் வரும். ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப டஞ்சனாக இருக்கணும்னா பிரபார் வந்து வேறு ஏதாவது இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறார். உடனே என்ன பண்ணுறாங்க, அடுத்த நாள் போயிட்டு ஃபுல்லாக இன்னொரு இடம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, உடனே ஃபிக்ஸ் பண்ணி அதை நரநாராயண பிரபு வந்து என்ன பண்ணுறாரு, பிரபாதர் வர்றதுக்கு ஏற்றபடி அதை ரூமை மாற்றி நிறைய அந்த ஆல்டர்லாம் செட்டப் பண்ணி எல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணிடுறாரு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, திருப்பி கூப்பிட்டு வருவாங்க, அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்க. ஸோ வியாசஸ்லாம் வச்சுருக்காங்க அதில் கொஞ்சம் உட்காந்து இது பண்ணுற மாதிரி. ஸோ பிரபா இந்த இதுக்கு வந்துடுறாரு. கார்த்திகேயன் அவருடைய செக்ரட்டரி. இந்த கார்த்திகேயன் இருக்கார் இல்லையா, இவருடைய அம்மா இறக்கும்போது கிருஷ்ணா எங்கன்னு சொல்லி கேட்டு இறந்துடுவாங்க. இந்த பிரபா லெக்சரில் சொல்லுவார், நம்மளுடைய டிசைபிளுடைய ரிலேட்டிவ் அவங்க அம்மாவே என்ன பண்ணாங்க, கிருஷ்ண உணர்வு ஆகிட்டாங்க. அப்போ பாருங்கள் நம்மளுடைய கிருஷ்ண உணர்வு வந்து அந்த பையனுக்கு வந்து எவ்வளோ முக்கியம்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி பிரபா சொல்லுவார். அவங்க அம்மா வந்து கிருஷ்ணா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டு இறந்துட்டாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு நல்ல கதி தான் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்லுவாங்க. ஸோ அந்த கார்த்திகேயன் இங்கே தான் செக்ரட்டரியாக இருக்கார், சர்வெண்ட். அதேமாதிரி செக்ரட்டரி கோவிந்ததாஸ் மாதாஜி அவங்களுக்கு கூட வராங்க. ஓகே, பிரபா வந்தோடனே என்ன பண்ணுறாங்க, அந்த டெம்பிள் ஹாலில் வந்து அவர் வரவேற்பு இருக்குது, வியாசன் இருக்குது, எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் விழுந்து கும்பிட்றாங்க, ஒரே ஒருத்தர் வந்து விழுந்து கும்பிடல. அவங்க பேர் வந்து ஜாய் ஃபல்ச்சர். இந்த பெண் வந்து அன்னைக்கு தான் புதுசாக வந்திருக்காங்க, 2 நாளைக்கு முன்னாடி புதுசாக வந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு என்ன விழுந்து கும்பிடு, எதுக்கு விழுந்து கும்பிடு, எல்லாரும் விழுந்து கும்பிட்றாங்க பார்க்குறாங்க, அப்புறம் அவங்களும் விழுந்து கும்பிட்றாங்க. ஓகே, அவங்களுக்கு தெரியல, இந்த கல்ச்சர் தெரியல. ஓகே, ஸோ பிரபார் வந்து வியாசஸில் உட்காந்துடுறாரு. அப்போ பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க, பிரபாருக்கு மாலையை போடுறதுக்கு வந்து இந்த புது பக்தர் அனுப்புகிறாங்க, ஜாய். அவங்க தான் மாலை போடுறாங்க. இந்த அம்மா தான் மாலையை கட்ட சொன்னாங்க, மீன்ஸ் நீங்கள் மாலை கோருங்கன்னாங்க. இந்த மாதிரி சர்வீஸ் கொடுப்பாங்க புது பக்தர்கள். அப்போ தான் அவங்க பக்தராக ஆவாங்கன்னு சொல்லிட்டு பிரபா ரூம் ரெடி பண்ண சொல்லுவாங்க. சில பேரை கோபாலாம் ரெடி பண்ண சொன்னாங்கல்ல, பிரபா ரூம். ஸோ மேக்ஸிமம் அவங்களுக்கு சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா பிரபா இருந்தாங்கன்னா பக்தராகிடுவாங்கன்றதுக்காக அப்படி பண்ணுவாங்க. இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாலை பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் கழுத்தில் போடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும் ஆக்சுவலாக புது பக்தர்களை என்கேஜ் பண்ணுறது. ஸோ அவங்க பண்ணும்போது சிம்மெட்ரிக்கலாக இல்லை, மாலை அப்படி சிம்மெட்ரிக்கலாக இருக்கும் இல்லையா, அப்படி இல்லாமல் அசிமெட்ரிக்கலாக இருக்குது. ஒரு இடத்துல அதிகமாக வந்து அதை மாதிரி. ஆனால் பிரபா வந்து தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்கிறார். உடனே அது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சரியாக மாலையை அணிவிக்காட்டாலும் அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே, ஸோ பிரபா லெக்சரை கேட்கும்போது அந்த ஜாய் கல்ச்சருக்கு வந்து ஒன்றுமே புரியலை, அவர் ஆக்சென்ட்டே புரியல. ஆனால் அவங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, இந்த ஒரு வயசான காலத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்து நம்ம கூட பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஓகே, ஸோ அதனால் அவர் என்னை ஏமாற்ற நினைக்கல, அவர் ஏதோ எனக்கு சொல்ல விரும்புகிறாரு. அவருடைய எளிமையான தோற்றம், அவருடைய எளிமையான பேச்சு என்னை ரொம்ப கவர்ந்து எழுதிருக்கு. அவர் வந்து யாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி பேசலை, அவர் கிருஷ்ணரை க்ளோரிஃபை பண்ணுறாரு. அதுதான் பிரபார் பார்த்தீங்கன்னா சொல்கிறார், நான் யூஎஸ் வந்தது வந்து என் ஜாதகத்தில் 108 கோயில் திறப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. நான் யூஎஸ்க்கு வந்தது அந்த பர்பஸ்க்காக நான் வரல. நான் கடைசி வரையும் கௌடிய மடத்துக்காரங்கிட்ட வந்து நீங்கள் கோயில் கட்டுங்க, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், நான் மேனேஜராக இருக்கேன்னு தான் சொன்னேன். எனக்கு கோயில் கட்டுறது என்னுடைய நோக்கம் கிடையாது, பாகவதம் எழுது தான் என்னோடய நோக்கம் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஆனால் வேறு வழியே இல்லாமல் யாருமே ஹெல்ப் பண்ணாதனால அவர் என்ன பண்ணார், ஸ்டோர் ஃப்ரண்ட்டாக ஓப்பன் பண்ணுறார். அது பிற்காலத்த பெரிய பெரிய கோயிலாக அவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போனால பெரிய பெரிய கோயிலாக மாதிரி எல்லாம் 108 கோயில் கரெக்டாக வந்துருச்சு. அவர் ஜாதகம் என்ன போட்டிருக்கோ அது கரெக்டாக பழிச்சிருச்சு. ஓகே, ஸோ லெக்சர் முடிஞ்சோடனே மாதாஜி இந்த ஜாய் மாதாஜி கேட்குறாங்க, கொஷின் கேட்குறாங்க. ஸோ 2-3 கொஷின் எல்லாம் கேட்டு கடைசியில் இந்த மாதாஜியோட கொஷின் வருது. கேட்குறாங்க, ஸ்ரீ பக்தி வேதாந்தா அப்படி தான் சொல்கிறாங்க. பிரபா சொல்ல ஸ்ரீ பக்தி வேதாந்தா இந்த யூனிவர்ஸுடைய ப்ரெசன்ஸ் வந்து நம்ம மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஓகே, ஏன்னா அட்லீஸ்ட் என்னால் புரிஞ்சுக்கொள்ள முடியல இப்போ இந்த விஷயம் இந்த நேரத்தில். இது எப்படி இந்த யூனிவர்ஸை நம்ம ராதாகிருஷ்ணா மாதிரி அசியூம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா யூனிவர்ஸை வந்து கடவுளாக பார்க்கலாம், எப்படி பார்க்கலான்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இதை பக்தர்கள் என்கிட்ட பிரீச் பண்ணியிருக்காங்க நீங்கள் வர்றதுக்கு முன்னால்.
அப்சல்யூட் ட்ரூத்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ யோகா பிலாசபி படிச்சிருக்கேன். இது யூனிவர்சல் பர்சன்ஸ் வந்து இம்பர்சனலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ பிரபா வந்து சொல்கிறாரு ஒரே வார்த்தையில், இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கணுன்னா அவருடைய கருணை தான் புரிஞ்சுக்க முடியுன்றார். ஓகே, உங்களால் சூரியனை கிழக்கில் உதிங்க இல்லை மேற்கில் உதிங்கன்னு சொல்ல முடியுமா? அது சூரியன் பாட்டுக்கு உதிக்க வேண்டியதான், நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இதே மாதிரி கடவுளையும் நீங்கள் என் கண்ணுக்கு போனால் வாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு ஏன் ஆச்சரியமாக இருக்குன்னா, இவங்க 4 மாதத்துக்கு மேலே என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க பெரிய மலை இருக்கும், அந்த மலைக்கு மேலே நின்றுருக்காங்க. ஓகே, ஸோ அங்கே இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அங்கே இருந்துட்டு வெயிட் பண்ணிட்டு சொல்லுவாங்களாம், நான் சன்னை வந்து உதிக்க வைக்கிறேன்னு சொல்லுவாங்களாம். அதே எக்ஸாம்பிள் கொடுத்தது இவங்களுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, உதிக்க வைக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சுது, இவங்களால் எப்படி உதிக்க வைக்க முடியும். ஓகே, இவங்க வந்து எல்லாருமே அது மாதிரி தான் இந்த ஊரில். ஓகே, இந்த மாதிரி நினைப்பாங்க. சில பேர் கடவுள் ஆகிட்டேன்னுவாங்க, இந்த மாதிரி சில பேர் நான் வந்து அமானுஷ்யமான பவர் இருக்குது. பிரபா பேசினிக்கலே ஒருத்தர் சொல்கிறார், ஐ பிகம் காட் அப்படின்றார். ஓகே, நவ் ஷிடன் அப்படின்னு உட்காந்துருவார். ஓகே, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க, நான் கிருஷ்ணன் நேரில் பார்த்துருக்கேன். ஓகே அப்படின்னு சொல்லி உட்காந்துருவார் அவ்வளோ. ஓகே, இந்த மாதிரி தே வில் மேக் கிளைம்ஸ். ஸோ இந்த மாதிரி அவர் ஆன்சர் கொடுத்தது எனக்கு வந்து ஒரு இடி மாதிரி விழுந்தது. ஏன்னா கரெக்டாக அதே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. சன்னை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ற எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காரு. ஓகே, பிரபா கடைசியில் சொல்கிறார், நீ வந்து இங்கே டெம்பிளில் இருக்கக்கூடிய இந்த பக்தரோடு நீ அசோசியேட் பண்ணேன்னா உனக்கு இது புரிய வரும். ஹரே கிருஷ்ணா சான் பண்ணு, பிரசாதம் சாப்பிடுங்க, என்னுடைய புக்ஸை வந்து ஸ்க்ரூட்டினிஸாக படிங்கன்றார். மேலோட்டம் படிங்கன்னு சொல்ல, ஸ்க்ரூட்டினைசிங்லாம் படிங்க, கொஞ்சம் கொஞ்சம் சேவை பண்ணுங்க, கடவுளே உங்களுக்கு வந்து இதயத்தில் வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, அப்போ சொல்லுவார் 2 பிளேஸ். மொதல் பிளேஸ் வந்து சரியில்லை, இல்லை 2ஆவது பிளேஸ் நல்லா இருந்ததில்ல. அப்புறம் அதுக்கப்புறம் சொல்கிறார், மொதல் பிளேஸ் வந்து அம்மாவுடைய கருவில் இருந்த மாதிரி இருந்துச்சு, இந்த பிளேஸ் வந்து அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வந்த மாதிரி இருக்குது அப்படின்றார். ஓகே, புதுசாக நல்லா இருக்குன்றார். இந்த அப்பார்ட்மெண்ட் நல்லா ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க, ராதாகிருஷ்ணா டிடிஎஸ் இருக்காங்க, எல்லாமே பக்காவாக இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்டில். ஓகே, எல்லா மார்னிங்கும் பிரபா வாக்கிங் போவார். ஓகே, ஸோ நான் அப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்லி நாளைக்கு. ஸோ அதனால் டெய்லி வாக்கிங் போவார். ஓகே, the path around reservoir's perimeter was several miles long. பயங்கரமாக ரொம்ப நீளமாக இருக்கும், நிறைய கிலோமீட்டர்ஸ் இருக்காது. ஓகே, மைல்ஸ்னால் பாருங்கள், ஒரு மைல் வந்து 1.5 கிலோமீட்டர், ஒரு யோஜனா வந்து 8 மைல் நினைக்கிறேன். ஒரு யோஜனா 8 மைல், 8 மைல்னால் பாருங்கள் 12 கிலோமீட்டர். ஒரு மைல் வந்து 1.5 கிலோமீட்டர், 12 கிலோமீட்டர். இந்த யூனிவர்ஸோடைய ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 2 பில்லியன் மைல்ஸ். ஓகே, 2 பில்லியன் மைல்ஸ் எப்படின்னா, யோஜனா நம்ம சொல்லுவோம் வேதாஸில், ஸ்ரீமத் பாகத்தில் 500 யோஜனாஸ். ரேடியஸ் வந்து ரேடியஸ் 2 பில்லியன் மைல், டயமீட்டர் வந்து 4 பில்லியன் மைல். இது 500 யோஜனாஸ் வந்து டயமீட்டர். ஓகே, 508 4 பில்லியன். ஓகே, 4 பில்லியன் மைல்ஸ். ஓகே, யூனிவர்ஸ் என்ன சொன்னாங்க? ஓ, கொஸ்டின்ஸ். சரி சரி, அப்புறம் கொடுங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல அவ்வளோ நடப்பார், நிறைய தூரம் நடப்பார். பிரபா நடக்க தான் முடியும். மார்னிங்கே வாக்கிங் போயிடுவார், நிறைய டிவோட்டிஸ் வருவாங்க, நிறைய சாட் பண்ணி போவார், பேசிட்டு போவார், எப்படி கிளாஸே பேசிகிட்டே போவார். இந்த மாதிரி ஓகே, ஏர்லி மார்னிங் தான் வாக்கிங் பண்ணுவார். ஒரு மார்னிங் வந்து வாக்கிங் பண்ணும்போது ஜெயானந்த பிரபா வாக்கிங் பண்ணிட்டு வருவார். அப்போ ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார், மீனை எடுத்து அப்படி மீன் பிடிச்சிட்டு இருப்பார். அஸ்னி மீன் பிடிக்கும்போது அவர் மீன் பெரிய மீனாக கிடச்சிடும். சொல்வார், டின்னர் சாப்பிட வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பார் பிரபாவை பார்த்து. நோ யூ என்ஜாய் பிரபா சொல்வார். கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு என்ன சொல்வார், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு அண்ட் சஃபர் அப்படின்பார்.
என்ஜாய் பண்ணு, அதுக்கப்புறம் சஃபர் பண்ணுறார். ஓகே, நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய புஷஸ்ஸு, பீகாக்லாம் இருக்குமா. பீகாக் நிறைய மயில்லாம் நிறைய வரும். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பிளேஸ் இருந்தது. முதல்ல நிறைய தீர்த்த தலங்கள்லாம் இருந்துச்சு. ஓகே, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விருந்தாவன்லாம் பார்த்தீங்கன்னா காடு அப்படி நிறைய மயில் அந்த மாதிரிலாம் வரும். அதே மாதிரி எங்கெங்கே செயின்ட்லி பெருசு போகிறாங்களோ அதெல்லாம் தீர்த்தத்தலம். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்காவில் வந்து பிரபார் எங்கெங்கே இருந்தாரோ அதெல்லாம் முக்கியமான ஒரு பிளேஸ். நமக்கு பார்த்தீங்கன்னா 108 டெம்பிள் கட்டினார் இல்லையா, அது எல்லாமே தீர்த்தத்தலம் தான். எப்படி வைஷ்ணவனுடைய அதில் திவ்ய தேசம் 108 திவ்ய தேசம் இருக்கு இல்லையா, நம்ம அதுக்கு போவோம்ல 108 திவ்ய தேசம். ஃபஸ்ட்டு திருப்பதி, அப்புறம் ஸ்ரீரங்கம் இல்லையா, அதே மாதிரி. ஸோ அது மாதிரி பிரபாதருடைய இந்த டெம்பிள்ஸுமே ரொம்ப முக்கியமான கோயில்கள். பிரபாத கட்டின அந்த 108 கோயிலும். ஸோ இங்கே வந்து ட்ராவலிங் சங்கீர்த்தன் பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கமால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. 12 மென் 12 உமன் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கன்றார். ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் அவ்வளோ பேர் இல்லை, 24 பேர் வேணுன்றார். இப்படி வந்தீங்கன்னா நீங்கள், நான் 24 பேர் எல்லாம் சேர்ந்து போகலான்னு சொல்லி பிரபாத் கமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறார். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது உலகம் ஃபுல்லாக இந்த நம்ம ட்ராவலிங் சங்கீர்த்தன் பார்ட்டி எடுத்துகிட்டு போகணுன்றார். அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம், சியாட்டில் இருக்க மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படி எல்லோரும் கை தூக்கிட்டு ஹரே கிருஷ்ணா சாரி கட்டியிருக்காங்க, பெண்கள்லாம் சாரி கட்டியிருக்காங்க, ஆண்கள் வந்து நீட்டாக தலைக்கு போட்டு வேஷ்டி கட்டியிருக்காங்க, எல்லாம் கை தூக்கி ஹரே கிருஷ்ணா பாடிட்டு போகிறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நிறைய பேர் பக்தராக மாறுறாங்க. அப்படி கீர்த்தன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, பேக் டு கார்டன் மேகசின் கொடுத்துருவாங்க. ஸோ பிரபாதர் வந்து இந்த மாதிரி ஈவினிங் கீர்த்தன் லெக்சர் இருக்கும். ஒரு நாள் என்ன பண்ணுறார் பிரபாதர், கோவிந்தம் ஆதிபுருஷம் தமஹம் பஜாமி, இதை வந்து ரிப்பீட்டடாக கோரஸாக பாடுறாங்க, சேர்ந்து பாடுறாங்க எல்லாரும். ஓகே, இதை முடிச்சவன என்ன பண்ணுறார் பிரபாதர் லெக்சர் பண்ணுவார். டீச்சிங்ஸ் ஆஃப் லார்ட் சைத்தன்யா டிஎல்சி, இதை என்ன பண்ணுறார் பிரபாதர் வந்து ஒருத்தரை படிக்க சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். டீச்சிங்ஸ் ஆஃப் லார்ட் சைத்தன்யா ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக். டிஎல்சி இது ஃபஸ்ட்டு பிரபாதர் என்ன பண்ணுறார், அமெரிக்கா போனோன்னா வெளியிடுறார். ஓகே, இது ஆனால் தமிழில் கிடையாது, ரைட்டா, தமிழில் இருக்க டீச்சர் கிடையாது, ரைட்டா, இங்கிலீஷ் தான் நம்ம படித்தாகும். அது எழுதிக்கா பாருங்க, த கிருஷ்ண கான்சியஸ் மூமெண்ட் ஹேஸ் டு பி அண்டர்ஸ்டுட் த்ரூ த டீச்சிங்ஸ் ஆஃப் சைத்தன்யா. சைத்தன்யாவுடைய டீச்சிங் மூலமாக இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் பெங்காலில் வந்து தோன்றினார் சைத்தன்ய மகாபிரபு 500 வருடங்களுக்கு முன்னால். ஸ்பெசிஃபிக்காக கிருஷ்ண கான்சியஸ் மூமெண்ட்டை பரப்புறதுக்காக அவர் தோன்றியிருக்கிறார். அவருடைய அந்த கட்டளையை ஏற்று நாங்கள் இந்த உங்கள் கண்ட்ரிக்கே நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா பிரபாதருக்கு வேறு இது கிடையாது. ஆக்சுவலி மீன்ஸ் அவருக்கு ஏற்கனவே விருந்தாவனில் செட்டில் ஆகிட்டாங்க பிரபாதர். இருந்தாலும் அவர் விருந்தாவனை விட்டு வரும்போது ஒருத்தர் கேட்பார், எதுக்காக நீங்கள் விருந்தாவன் விட்டு போகிறீங்க, எல்லாம் இந்த வயசான காலத்தில் விருந்தாவனில் வந்து அப்படியே உயிரை விட்டுறோன்னு நினைப்பாங்க, நீங்கள் ஏன் கடல் கடந்து போகணும்னு சொல்லி கேட்பார். பிரபாதர் வந்து குரு மகாராஜுடைய கட்டளைக்காக என்ன பண்ணுவார், அயல்நாடு போய் ப்ரீச் பண்ணுறார். ஓகே, அதை சொல்கிறார் பிரபாதர். ஸோ என்னுடைய ரிக்வஸ்ட் என்னென்னா, தயவுசெய்து இந்த கிருஷ்ண உணர்வை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய அறிவை யூஸ் பண்ணுங்கள், ஸ்க்ரூட்டினைசிங் நல்லா ஆராய்ச்சி பண்ணி கேள்வி கேளுங்க, படிங்க. ஓகே, நீங்கள் புட்டுத்தனமாக மூட நம்பிக்கையை அக்செப்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் உங்களுடைய புத்தியை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன கேள்வி இருக்கோ அதெல்லாம் கேட்டு, அதெல்லாம் நீங்கள் மீன்ஸ் மனசுலேயே கேட்டுக்கலாம், வெளில கேட்கலாம், இந்த மாதிரி அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு இப்படி நீங்கள் நல்லா அறிவியல் பூர்வமாக அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்றார். ஓகே, அதனால் டீச்சிங்ஸ் வச்சத்தை நான் வந்து இந்த மாதிரி புக்ஸு நெக்ட் ஆஃப் டிவோஷன் இதெல்லாம் திருப்பி படிங்க. படித்து உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் இருக்கோ அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்கன்றார். இந்த மாதிரி நம்ம வந்து உணர்வுபூர்வமான மக்கள் மாத்திரம் கிடையாது. டான்ஸ் பண்ணி போகிறதுனால இந்த டான்ஸிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சயின்டிஃபிக் இது. ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி டான்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா இது அனர்த்தங்களும் போயிடும். இதுதான் வந்து பைத்தியக்காரங்க ஆடுற மாதிரி கிடையாது. மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பர்சன்ஸ் ஆர் டான்ஸிங். ஆனால் எல்லாருமே இதில் வந்து டேக் பார்ட் பண்ணலான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கிருஷ்ண உணர்வுங்கிறது யூனிவர்சல். God is great and we are his part and parcel. இந்த பாருங்கள், இந்த கை பாருங்கள், இந்த கை வந்து இந்த உடலுடைய பார்ட். ஓகே, இட் இஸ் மை ஹேண்ட், இட் இஸ் நாட் ஐ ஹேண்ட், இட் இஸ் மை பாடி, இட் இஸ் நாட் ஐ பாடி. இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறார். ஓகே, இந்த மை ஐ எந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஐ யார் சோல் அப்படிங்கிற சொல்கிறார். ஓகே, ஸோ டெய்லி கிளாஸ் முடிஞ்சோடனே கொஸ்டின் இருக்கான்னு கேட்பார். 2-3 பேர் கை தூக்குவாங்க. ஓகே,
ஃபஸ்ட்டு யாரை கேட்பாருன்னா புதுசாக யார் இருந்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் சான்ஸ், பழைய ஆளுங்களுக்கு அப்புறம் தான் சான்ஸ். ஓகே, நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஹிப்பீஸ்லாம் வந்து கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. சும்மா அந்த யோகா பற்றி கேட்பாங்க, ஈஸ்டர்ன் பிலாசபி, சும்மா ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஒருத்தர் கேட்குறாரு, இந்த மாதிரி நம்மளுடைய கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, இது நம்ம வேர்டே யூஸ் பண்ணாமல், இப்போ நான் யூஸ் பண்ண எடுத்துகிட்டு வாங்க ஆசினி, வேர்டு யூஸ் பண்ணல, இது இல்லாமல் கம்யூனிகேட் பண்ணணும், சவுண்டே இல்லாமல் வைப்ரேஷன் வச்சு ஓம் அந்த மாதிரி இதை வச்சு நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம்? எனக்கும் உங்களுக்கு நம்மளுடைய பிரதருக்கு புரிகிற மாதிரி. ஓகே, டாங் ஆங் இந்த மாதிரி ஏதோ வந்து இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி எது நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறதா கேள்வி. இதுக்கு மேலே இந்த வெர்பல் கம்யூனிகேஷன் மேலே எதுவும் இருக்கா? இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, இந்த மாதிரி பேசுகிறோம்ல, இப்போ உங்களுக்கு புரியுது நான் பேசுறதுனால, தமிழில் பேசுகிறோம் இல்லையா, இந்த மாதிரி இல்லாமல் வெர்பல் இல்லாமல் இந்த காக்கையெல்லாம் தொடர்பு கொள்வதில் ஒரு காக்கைக்கும் ஒரு காக்கை கூப்பிட்டோன்னு அந்த மாதிரி என்ன இருக்குன்னு சொல்லி கேட்குறாரு கேள்வி. ஓகே, பிரபா சொல்கிறார், எஸ் தட் இஸ் ஹரே கிருஷ்ணா அப்படின்றார். ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அதை வரை கேட்குறேன். எஸ் கரெக்டு, ஹரே கிருஷ்ணா தான். நீங்கள் வந்து எப்படின்னு கேட்கலாம் என்கிட்ட, இல்லை எப்படின்னு கேட்குறாரு, எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லி அந்த அந்த மனிதன் கேட்குறாரு. இது இங்கிலீஷோ ஏதோ லாங்குவேஜ் தானே ஹரே கிருஷ்ணான்றது சொல்கிறார். பிரபா சொல்ல, இல்லை ஹரே கிருஷ்ணா வந்து நீங்கள் சான்ஸ்கிரிட்டில் சொல்லலாம், இங்கிலீஷில் சொல்லலாம், எந்த லாங்குவேஜ்லாம் சொல்லலாம். இது வந்து நம்ம சவுண்டு அது ஆக்சுவலாக ஹரே கிருஷ்ணாங்கிறது சவுண்டுன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, பியானோ வந்து வாசிக்கும் இல்லைன்னா வேற மிஷின் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் டவுன்னு சவுண்ட் தான் வரும் இல்லையா, வேற இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் போது இது அமெரிக்கன் ஸ்ட்ரைக் பண்ணால் தான் டங்குன்னு சத்தம் வரும், இந்தியன் ஸ்ட்ரைக் பண்ணால் கொங்குன்னு வரும், எல்லாம் ஒரே மாதிரி தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதே மாதிரி நீ ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணேன்னா எல்லாருக்கும் அது கரெக்ட் தான், அதே சவுண்ட் தான் வரும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் சொல்லிட்டு அவர் உட்காந்துடுறாரு. ஓகே, இன்னொருத்தர் கேட்குறாரு, மெடிடேஷனை பற்றி கேட்குறாரு. பிரபா சொல்ல, மெடிடேஷனா என்னன்னு சொல்லி கேட்குறாரு. அவர் கேட்குறாரு திருப்பி, மெடிடேஷனா உட்காந்துருக்குதுன்றார். எப்படி உட்கார முடியும் உங்களால் தொடர்ச்சியான்னு கேட்குறாரு. நீங்கள் உட்கார்ந்தே இருந்து அமைதியாக இருந்தாலுமே உங்களுடைய மனது சும்மா இருக்குமா? அங்கே எங்கேயும் போயிட்டு தான் இருக்கும். எப்படி நீங்கள் மெடிடேட் பண்ண முடியும்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, எப்படி நீங்கள் ஒரு மனதை ஈடுபடுத்த முடியும்னு சொல்லி கேட்குறாரு. அவருக்கு தெரியல, சொல்கிறார். அதனால தான் கிருஷ்ண உணர்வு நம்ம சொல்கிறோம், மனதை வந்து கிருஷ்ணா மேலே நம்ம லைக்க வைக்கிறோம். ஸோ மனது வந்து இல்லைன்னா புலன்கள் மேலே லைக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, ஸோ மனதை வந்து இஸ்கான் சொசைட்டி தொடங்கியிருக்கான், புதுசாக இஸ்கான் வந்திருக்கு, அங்கே போகலாம் அப்படின்னு நினச்சா மனசு அங்கே போகும். இல்லைன்னா என்ன பண்ணோம், எங்கேயாவது புலனுணர்ச்சி பின்னால் அது போக ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, ஒரு கிறிஸ்டியன் கேட்குறாரு, இந்த மாதிரி கிறிஸ்டியன் பைபிளை ரீட் பண்ணால் ஜீசஸோடைய வேர்ட்ஸை ஃபாலோ பண்ணால் ஆன்மீக குரு ஃபாலோ பண்ணுறோமா இல்லையான்னு சொல்லி கேட்குறாரு. பிரபா சொல்கிறாரு, நீங்கள் பைபிள் படித்தாலே ஆன்மீக குரு ஜீசஸ் கிரைஸ்டோடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, அப்போ எப்படி நீங்கள் சொல்லலாம் ஆன்மீக குரு இல்லைன்னு எப்படி சொல்லலாம்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த கிறிஸ்டியன் சொல்கிறாரு, லிவிங் குரு இல்லை அப்படின்றார். உயிரோட ஒரு மீன்ஸ் இந்த ஃபிசிக்கலாக ஒரு குரு இல்லை, ஜீசஸ் எப்பயோ இருந்தார், இப்போ இல்லைன்னு சொல்லி கேட்குறாரு. பிரபா சொல்கிறார், நீங்கள் இந்த குரு அந்த குருன்னு சொல்லலாம், அது ஓகே, பட் ஆனால் பைபிளை ரீட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஜீசஸை ஃபாலோ பண்ணுறீங்க. இப்போ ஜீசஸ் வந்து ஏதோ ஒரு கிளர்கி மேன், ஒரு ப்ரீஸ்ட், ஒரு ஃபாதர், அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், அது ஓகே, ஏன்னா அந்த லைனில் வரார். ஓகே, அது ஓகே தான் சொல்லி பிரபா சொல்கிறார். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஆன்மீக குரு ஃபாலோ பண்ணி ஆகணும், அவரை ரெப்ரசன்ட் பண்ணி ஏதாவது கிளர்கி மேன் இருப்பாங்க, ஏதாவது ஒரு ஃபாதர் இருப்பாங்க, அது ஓகே அப்படின்றார். ஆன்மீக குரு யார்? ஜீசஸ் கிரைஸ்ட் தான். ஸோ ஆன்மீக குரு இல்லாமல் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. இஸ் தட் கிளியர்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, சார் சொல்கிறார், நிறைய இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது கிறிஸ்டியானிட்டிக்குன்னு சொல்லி சொல்கிறார் அவர். நிறைய பைபிளுக்கு வந்து நிறைய இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்க முடியாது, அப்படி பண்ணால் அது அத்தாரிட்டி இல்லைன்னு அர்த்தம். இதை வாட்ச பாருங்கள், எல்லோரும் வாட்சுன்னு தான் சொல்லுவாங்க. இதை நான் கண்ணாடின்னு சொன்னேன் ஒத்துப்பாங்களா? இல்லை இல்லையா? அப்போ இதை கண்ணாடின்னு சொன்னால் என்னுடைய நான் எப்படி நான் உண்மையாக இருக்க முடியும்? நான் வந்து உங்களை தப்பாக நடத்துறேன்னு அர்த்தம். ஓகே, அது வாட்சுனா வாட்சுன்னு சொல்லணும்.
அதனால நீங்கள் இன்டர் பண்ண முடியாது. பைபிளெல்லாம் வந்து திரிச்சு சொல்ல முடியாதுங்க. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவங்க போலி குரு மகாராஜ், போலி குரு அப்படின்றார். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட போனீங்கன்னா உங்களை ஏமாற்றப்படுவீங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா என்னை பற்றி நிறைய பகவத்கீதை இந்த மாதிரி வெளியிட்டாங்க. அதனால தான் பிரபா என்ன பண்ணார், பகவத்கீதை ஆசிட்டிஸ்ன்னு சொல்லி ஒரு நூலை வெளியிட்டார். ஏன்னா அதில் வந்து நிறைய திரிச்சு சொல்லியிருந்தனால அது வந்து பகவத்கீதை இல்லை அப்படின்றது பிரபா பாயிண்ட். நம்ம இதோட முடிச்சுக்கலாம், டைம் ஆயிடுச்சு. ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். எது கேள்வி இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரு இடத்துல நீங்க சொல்லிருந்தீங்களா, பிரபுபாதா ரொம்ப ஃபீல் பண்ணி பாடினாங்க, எப்போ நான் ராதாகிருஷ்ணன் அடைவேன் பார்ப்பேன் அந்த மாதிரி. அது மாதிரி இந்த புக்ல கடைசியா இருக்கா பிரபுஜி, பார்த்ததாவோ பேசினதாவோ? லாஸ்ட்ல வரும், அதனால இப்பவே ஈகரா இருக்காரு கேட்க. ஓ, பிரபுபாதர் பேசுன மாதிரியா? பிரபுபாதர் வந்து நாரத முனியை பார்த்திருக்காரு. கிருஷ்ணரை வந்து எப்போ பார்த்திருக்காருன்னா, இந்தியாவில் இருக்கும்போது ஆச்சாரிய பிரபாகர் அப்படின்னு ஒரு டிசேபிள் இருப்பார், அவரோட தங்கியிருந்தார். அங்கே யூபி தான் நினைக்கிறேன். அவங்க தங்கி இருக்கும்போது முதல்ல இஸ்கான்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியல. அப்போ வந்து இந்த ஆச்சாரிய பிரபாகர் வந்து ரூமை பூட்டிட்டு பிரபாதர் வந்து டான்ஸ் ஆடுவார். பெரிய மாலை ஒன்றிச்சிருப்பாங்க பிரபாதர். அந்த ரூமை வெயிட் பண்ணிட்டு அப்புறம் உள்ளே வருவார். உள்ளே வந்தாலே இவ்வளோ மனமாக இருக்குமா ரூமெல்லாம். அந்த பூ வந்து வாடவே இல்லைன்றார் ஆச்சாரிய பிரபாகர். ஸோ இவர் வந்து கிருஷ்ணா என்ன, இவர் பிரபா என்ன சொன்னால், கிருஷ்ணர் எனக்கு மாலை அனுப்பிச்சார்னு சொல்லி சொல்கிறார். அது ஒரு தருணம். இன்னொரு தருணம் பார்த்தீங்கன்னா, இந்த கடலில் போகிறாங்கல்ல, அப்போ ஹார்ட் அட்டாக் வரும் 2 வட்டம். 3வது தடவை வருமுனால கிருஷ்ணர் என்கிட்ட வந்து என்னைய ட்ரீமில் வந்து என்னை காப்பாற்றினாருன்னு சொல்லி கிருஷ்ணா பிரபா சொல்கிறார். ஆக்சுவலாக நம்ம ட்ரீம் வந்து பொய், கனவு பொய். ஆனால் அந்த கனவுல கிருஷ்ணரோ இல்லை தூய பக்தர்களோ வந்து அது உண்மை. ஓகே, அது பொய் கிடையாது. 3வது தருணம் பார்த்தீங்கன்னா, நாரத முனியை பிரபா நேரில் பார்த்துருக்காரு. அங்கே இருக்க பக்தர்களுக்கெல்லாம் தெரியல, பிரபாத் மாத்திரம் நாரதமுனி தெரிஞ்சாங்க. அப்போ நாரதமுனியை வரவேற்கக்கூடிய அந்த பிரணாம மந்திரத்தை வந்து பிரபாத் பாடுறாங்க. ஓகே, இந்த மாதிரி தருணங்கள்லாம் பிரபாத் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து